ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன போகிறோன்னா டிப்ஸ் தான். அதுவும் நம்ம பெட்ஷீட்டை எப்படி பெட் மேக்கிங் பண்ணுறது, அப்புறம் அது எப்படி கலையாமல் அப்படியே இருக்குதுன்றதை இன்றைக்கி ஒரு டிப்ஸை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பெட்டுக்கு எந்த கவர் போட போகிறோம்னு சூஸ் பண்ணிவிட்டு அந்த பெட்டில் 4 எட்ஜஸ் இருக்கும் இல்லையா, அந்த 4 எட்ஜஸ்லேயும் 4 நாட் இந்த மாதிரி ஒரு நாட் போட்டு வச்சுக்கோங்க. 4 சைட்ஸும் நாட் போட்டுக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த பெட் கவரை அந்த நாட் இருக்கு இல்லையா, அந்த நாட்டை அந்த பெட்டு கீழே நம்ம சரியாக அதை அட்ஜஸ்ட் பண்ணி உள்ளே தள்ளி விட்டோன்னா இந்த பெட் கவர் கலையாமல் அப்படியே நீட்டாக இருக்கும். இப்போ லேட்டஸ்ட்டாக பெட்டு எலாஸ்டிக் பெட் கவரெல்லாம் வந்துட்டுருக்கு. அந்த மாதிரிலையும் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாம். இப்போ இருக்கிற பெட் கவரை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது இல்லையா, அதனால் அந்த பெட் கவரெல்லாம் இந்த மாதிரி ஒரு டிப்ஸை வச்சு நம்ம நீட்டாக பெட் மேக்கிங் பண்ணிக்கலாம். அந்த 4 சைட்ஸும் நம்ம நாட் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த 4 சைட்ஸ் இருக்கிற நாட்டை பெட்டு கீழே அரேஞ்ச் பண்ணிட்டோன்னா இந்த மாதிரி பெட்டு சூப்பராக ரெடி ஆகிடும். அடுத்தது நம்ம ட்ரெஸ்ஸு துவைச்சி போட்டு காய வச்சு மடித்து வைக்கிறது பெரிய தலைவலி. அதை நம்ம மடிக்கும் போதும் நம்ம கரெக்டாக அவங்கவுங்களது தனித்தனியாக அதை மடித்து வச்சோன்னா அப்போது நம்ம எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ குட்டீஸ் மேலே டாப்பு கீழே பேண்ட்டு, மேலே டிஷர்ட்டு பேண்ட் போடுறாங்க இல்லையா, பேண்ட்டு ஒரு பக்கம் அப்புறம் டிஷர்ட் ஒரு பக்கம், 2 பேர்தும் ஒன்றா மடித்து வச்சோன்னா அது தேடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே சமயத்தில் பசங்களும் கழிச்சிடுவாங்க, நம்மளும் ஹரிபரியில் நம்மளுக்கு தேடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நம்மளும் சம்டைம்ஸ் அதை கழிச்சு போடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா மடிக்கும் போதுவே இந்த மாதிரி அவங்களது செப்பரேட்டாக மடிச்சுட்டு அதே மாதிரி அடுக்கும் போது பீரோவில் அவங்களது தனித்தனியாக அடிக்கிட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக எப்போவுமே நீட்டாக கலையாமல் இருக்கும் நம்ம பீரோ. இப்போ பாருங்கள், நான் என்னுடைய நைட்டி, என்னுடைய ட்ரெஸ்ஸு எல்லாம் தனித்தனி, இப்போ நைட்டி மட்டும் தனியாக அது தனியாக எடுத்து வச்சுக்குவேன். அதே மாதிரி எங்கள் வீட்டுக்காரது தனியாக எடுத்து வச்சுருவேன். பேண்ட்டு டிஷர்ட்டு அவரது தனியாக இருக்கும். மடிக்கும் போதுவே நம்ம இந்த மாதிரி பாருங்கள், பெட் கவரு டவலு தனியாக, அப்புறம் பசங்களது இன்னர் தனியாக, அப்புறம் வெளியே போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு தனியாக, அதெல்லாம் தனித்தனியாக நம்ம மடித்து வச்சோன்னா பாருங்கள் பேண்ட்டுக்கு மட்டும் தனியாக இருக்குது. இப்போ நீங்கள் பேண்ட்டு பசங்க டக்குன்னு சேஞ்ச் பண்ணணுன்னா கரெக்டாக அந்த இடத்துல போய் எடுத்திங்கன்னா பேண்ட்டு நம்மளுக்கு கிடச்சிரும். எல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சோன்னு வைங்களேன், நம்மளுக்கு தேடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் மடிக்கும் போதுவே அரேஞ்ச் பண்ணி மடித்து வச்சிங்கன்னா உங்களுக்கு பீரோவில் அரேஞ்ச் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், பீரோலேருந்து எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம கிச்சனில் நிறையா பீசஸ் கிளாத்துங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம். அதை தொடச்சிட்டு திரும்பி வாஷ் பண்ணிவிட்டு அது காய வச்சுட்டு திரும்பி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கஷ்டம்னு இல்லை, ஈஸியாக தான் இருக்கும். பட் ஆனால் சம்டைம்ஸ் அது வாஷ் பண்ணால் கூட அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் போகாது, அப்படியே கையிலலாம் ஒட்டும். அதனால் இந்த மாதிரி வேஸ்ட் கிளாத்துங்களை நீங்கள் எடுத்து வச்சு பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சிங்கன்னா இப்போ டக்குன்னு ஏதாவது